காலை வணக்கம் நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி 100 டே சேலஞ்சில் டே 92 வெற்றிகரமாக 92வது நாள். 100 நாள் சேலஞ்சில் வெயிட் அதே தான் மெயின்டைன் ஆகுது மக்களே. 128லேருந்து 112 வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிது. ஸோ பரவாயில்ல, 112 அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இடையில ஒரு 100 நாள் சேலஞ்சுன்னு ஆரம்பித்து இதில் ஒரு 50 நாள் 30 நாள் சரியாக ஒர்க் பண்ணியிருப்பேன். நான் கரெக்டாக 6 கிலோமீட்ரு வாக்கிங்கு ஜாக்கிங்கு போயிட்டு வரதை மட்டும்தான் வீடியோவாக போடுவேன். மற்றபடி குறையாக போகிற நாளைக்கெல்லாம் அந்த வீடியோவை போட மாட்டேன். ஸோ அதுக்கு பரவாயில்ல. பிப்ரவரி 1 ஸ்டார்ட் பண்ண டேட்டு, இன்றைக்கி 14 ஜூலை. ஸோ 100 டே சேலஞ்சில் டே 92 ஃபினிஷ். ஸோ அனைவரும் அங்கே வாக்கிங் வாங்க, நடப்பயிற்சி உடற்பயிற்சி உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி கரெக்டாக மணி 6 ஆகிடுச்சு. 5:40க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி 6 ஆகிடுச்சு மக்களே. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கருத்தெல்லாம் நான் பதிவு பண்ண மாட்டேன். கண்டிப்பாக கருத்து பதிவு பண்ணால் கார்ப்பரேட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விலாக் யூடியூப் சேனலில் வரும், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ 100 டே சேலஞ்சில் டே 92 வெற்றிகரமாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நோ பேச்சு போடுறா மூச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நல்லா தூங்கிட்டேன் மக்களே. தூக்கம் தான் மெயின். தூக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா போதும். தூக்கம், டயட் கண்ட்ரோல் ஃபோக்கஸ் பண்ணோம்னா சூப்பராக வரும் மக்களே. நல்லா ரொம்ப நாள் செய்யணும். இது கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸிங் ஆரம்பித்து நான் 1 வருஷம் ஆகுது. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜேர்னி. சுகரை கட் பண்ணேன், அப்புறம் டயட் இருந்தேன், அப்புறம் ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்ல அந்த மலை ஏறுற மாதிரி ஏதாவது வச்சு ஏறினேன். அப்புறம் எல்லா கோயிலில் போய் மலையும் ஏறினேன். அப்படி ஏறி தான் இந்த 6 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு உடம்பை தயார் பண்ணேன் முதல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல கொஞ்சம் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸோட இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும். நீங்கள் பிகினராக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். இல்லைங்க, நான் இப்போ தான் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் பிகினரு, நான் இதுக்கு முன்னாடி நல்லா படிப்பேன், ஸ்கூலில் நல்ல பையன், நான் நல்லா படிக்கிற பையன், அதனால் ஸ்போர்ட்ஸை பற்றி எனக்கு தெரியாதுன்னா இந்த ஜேர்னி ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 வருஷம் ஆகும். எப்படி நம்ம 6வதுலேருந்து 12வது முடியலும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோமோ அது மாதிரி பிகினர் மட்டும். சரி, ஓகே மக்களே. நான் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அத்லெட் பிளேயரு. அப்புறம் என்எஸ்எஸில் இருந்தேன், என்சிசியில். அதனால் எனக்கு இது டக்குன்னு இந்த வாக்கிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. என்னுடைய பயிற்சி இருந்ததுனால மட்டும்தான். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக முடியும். இது வந்து பழகிறது தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் சின்ன பையனில் பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது காலேஜ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸே மறந்து போச்சு. அப்புறம் குடும்பத்தை பிரச்சனைனால லவ் மேரேஜ், அதனால் வேலைக்கு சிக்கன் கடை வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதெல்லாம் தாண்டி 16 வருஷம் கழித்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த ஜேர்னி ஆரம்பித்து 16 வருஷம் ஆகிடுச்சு மக்களே. 16 வருஷம் ஓனதே தெரியல. இன்றைக்கி அப்படியே ஒரு கிராஜுவலாக இந்த இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வர மாதிரி ரொம்பலாம் ஹைப்பெல்லாம் கிடையாது. அப்படியே கிராஜுவலாக நம்ம கடை ஓடிட்டுருக்கு. அதுக்காகவே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். என் லைஃப் ஜேர்னி ஒரு படமாக எடுக்கலாம்னு அன்றைக்கே சொன்ன வீடியோவில் அதே மாதிரி தான். இப்போ 43 ஏஜ். இதுக்கு மேலே உடம்பு ஓட்டுறக்கூடாது, பணம் சம்பாதிக்கலை,
உறவினர்கள்கிட்ட நல்ல பேர் இல்லை. அதனால் உடம்பை பார்க்கலாம், நம்ம உடம்பை பார்க்கலாம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. நம்ம உடம்பு பார்த்தா இன்னும் ஒரு நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிற மக்களே. மீண்டும் உங்களை ஏடி ஸ்டிப்போல் சந்திக்கிறேன். ஆண்டலூர் கேட்லேருந்து ஏடி ஸ்டிப் டு ஆண்டலூர் கேட். பயண நேரம் 1 மணி நேரம் 20 நிமிடம். 5:15 5:30 5:40 ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி 6 மணி ஆகிடுச்சு. இன்னும் நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிலில் நடந்தோம்னா இது வைட்டமின் சி கிடைக்கும். ஓகே மக்களே, பாய், see you. தம்பி இப்போ தான் எந்திரிச்சு எட்டி பார்க்குறேன். அப்படி